நாங்கள் வந்து டென்ட்டு வந்து செட் பண்ணி பார்க்குறோம். சரி வீட்டில் வச்சுருந்த பாருங்கள், இதான் டென்ட்டு. உள்ளே போய் பார்க்குறாங்க கரெக்டாக இருக்கா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வெளியிலேருந்து பார்க்குறாரு. இன்னும் உள்ளே போகிறதுக்கு பயம். ஓகே, ட்ரெக்கிங்க்கு கிளம்பிட்டோம். பாருங்கள் எல்லாம் அவ்வளோ திங்ஸு. கீழே வந்து அந்த பிக்னிக் சேரு இதெல்லாம் வந்து திங்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு சமைக்கிறதுக்கு. பெட்டிங்ஸு, ஒரு குக்கர், பெரிய குக்கர். எல்லோரும் வராங்க. ஒரு 4-5 ஃபேமிலி போகிறோம், அதனால் எல்லோரும் வராங்க. 6 ஃபேமிலி வராங்க, அதனால் பெரிய குக்கரு. ஸோ எல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு, கிளம்ப வேண்டியதுதான். நான் வந்து அங்கே நைட்டு இப்போ போகிறதுக்கு வந்து 6 மணிக்கிட்ட ஆயிரும். டென்ட்டெல்லாம் போட்டுட்டு அங்கே சாப்பிட்றதுக்கு வந்து பிரியாணி பண்ணியிருக்கேன் நம்மளுக்கு. இது வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுக்க பண்ணியிருக்கேன். இது வந்து பாப்பாவோட ஃப்ரெண்டு கேட்டாங்க அவங்களுக்கு. மிச்சத்துக்கெல்லாம் நம்மளுக்கு இப்படி குட்டி குட்டி பேனில் எடுத்துகிட்டு போகிறேன். அங்கே போயிட்டு எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டு போகிறோம். ஸோ இப்போ லேட் ஆகிடுச்சுன்னா ஹஸ்பண்ட் வெளியில் சத்தம் போட்டின்னு இருக்கிறாரு. நான் உடனே இதை பேக் பண்ணுறேன். அதுக்கும் வீடியோ கேட்குது பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணோம், நம்ம ஏற்றிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து அந்த ஃப்ரீசர் ஐட்டம்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம். ஃப்ரிட்ஜ் ஐட்டம்லாம், பால் இதெல்லாம் இப்போ வாங்கினது. ஐஸ் பாக்ஸில் வைக்க வேண்டியதெல்லாம் அதில் வைக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிட்டோம் பாருங்கள். பால், காலிஃப்ளவருக்கு மிக்ஸ்டு வெஜிடபிள், ஃப்ரோசன் வெஜிடபிள், பன்னீர் வந்து இதுக்கு என்னது பார்பிக்யூக்கு. நாளைக்கு நாங்கள் வெஜிடேரியன், எங்களுக்கெல்லாம் பன்னீர் தான். ஆனால் சிக்கன் மேரினேஷன் நான் தான் பண்ணேன். அது அங்கே போயிட்டு எடுக்கிறேன். காரு போகுது சொன்னேன்ல, ஒரு காரு நான் டிரைவ் பண்ணுறேன், ஒரு காரு அவர் டிரைவ் பண்ணுறாரு. எப்படி இப்படி 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 இருக்குது. நேரம் போட்டாங்கன்னா என்ன செம பம்பியாக இருக்குது. அப்படிதான் இருக்கும். யூஸ்வலி வந்து கேம்ப் கிரவுண்ட் போகும்போது கொஞ்சம் அவுட்டரில் தானே எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். ஆட்டமாக இருக்குது. மலை காடுகளுக்குள் போயிட்டு இருக்கோம். கண்ணெல்லாம் எனக்கு வலிக்குது. என்னன்னா 2 சைடு ரோடு பாருங்க, ஒரு காரை நிக்க வச்சு கோடு போட்ட மாதிரி கரெக்டா வச்சிருக்கிறாங்க. அது கொஞ்சம் சைடுல போனா அந்த சைடுல போய் சொருகிடுவோம். அது மாதிரி இருக்குது. அதுல போறது எனக்கு கண்ணெல்லாம் வலிக்குது. ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டுறது. நார்மல் ரோடுன்னா நம்ம கொஞ்சம் இந்த பாருங்களேன் எவ்வளவு பெரிய ட்ரிக் வருது இருக்கு. அவங்களாம் ஓட்டுறான், நீ இது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. அவங்க ஓட்டுவாங்கடா, கமர்ஷியல் லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கிறாங்க. நான் ஏதோ லோக்கல்ல போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். உனக்கு சாதா கார் தானே கொடுத்துருக்காங்க, கமர்ஷியல் காரை கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நாங்க அதை அப்படி நினைச்சுக்குவோம், ஏதோ பெரிய 18 வீலர்ஸ் ஓட்டுற மாதிரி நினைச்சிட்டு. நிஜமாவே எனக்கு கண்ணு வலிக்குது அது ஷார்ப்பா பார்த்து. எக்ஸசைஸ். எவ்வளோ பள்ளத்துல ஓட்டிட்டு வரும் பாருங்க. இந்த பக்கம் அப்படியே இது இருக்கு பாரு, ரிவர். சூப்பர்ல. அதோ முன்னாடி கார் போகுதுல்ல, அதுதான் அவர் டிரைவ் பண்றாரு. இங்க பாருங்க யாரும் வந்து போட்டு நீட்டி வச்சுக்கிறாங்க. அவ்வளோ ஆள் இருக்கிறாங்க. நல்லா ஆளுங்களே இல்லாத ஒரு ஃபாரஸ்ட். அது ஆளுக்கு வந்து அதிகம் புழக்கம் இல்லாத ஃபாரஸ்ட். அதனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தானே வந்திருக்கோம். பார்க்கலாம் அப்படி இருக்குட்டு. கேம்பிங் கிரவுண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, அது பார்க்கணும். இந்த இடம்ல நைட்டு எப்படி இருக்கும்ல, பயமா இருக்கும்ல. கரடி. ஆமா, இதோட இந்த கேம்ப் கிரவுண்டோட பேரே வந்து பேர் ரிவர். நிறைய கரடி வரும். அது வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க பயமா இருக்குது. எப்படி அதோட போய் எப்படி ஃபைட் பண்றது? ஐயோ கடவுளே, பயமா இருக்குது, வரக்கூடாது. நிறைய பேர் வந்து இங்க கரடிய பார்த்திருக்காங்களாம். நம்மளுக்கு வரக்கூடாது இல்ல, அதுக்கும் கஷ்டம் நம்மளுக்கும் கஷ்டம். இதுவரையில கொஞ்சம் ரோடு நல்லா இருந்தது. இதுல இறங்கி போகணுமா, எனக்கு பயமா இருக்குது. என்னடா அங்க போய் வச்சிருக்கீங்க? சரிக்க விட்டா என்ன பண்ற?
ரோடா இது? ஆமா. இதுக்கு கரடியே பரவாயில்ல நம்மளுக்கு இந்த ரோடு. அப்பா எங்க போனாலும் டிரைவர் போட்டு அனுப்புவீங்களா ஊர்ல? பாருங்க நான் பண்ற வேலையை. பயமா இருக்குது. நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தர் போறாரு, இருந்தாலும் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் காருங்க தெரியுது. ஏதோ நம்ம கொஞ்சம் தைரியசாலியா இருக்கவே வந்துட்டோம். கடவுள் மேல பார்த்து போட்டுட்டு. ஓ, இது நம்ம வந்திருக்கோமா ஏற்கனவே இந்த இடம்? கீழே எல்லாம் ஆக்சுவலி பார்க்கிங் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்ப இது வந்த மாதிரி ஒரு வாட்டி நம்ம ட்ரெக்கிங் இங்க வந்திருக்கோமா? எனக்கு தெரியாது. நம்ம தான்டா ஜூலை 4th ஒரு வாட்டி. அது வேற இடம். இங்க இதுதான் கேம்ப் கிரவுண்டுன்னு நினச்சி நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஆக்சுவலி எங்கள் கூட வரவங்கலாம் இன்னும் வரல. ஸோ எந்த இடம்னு கன்ஃபார்மாக தெரியல. அதனால நாங்கள் டென்ட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இந்த பாருங்கள், அவங்களாம் டென்ட் போட்டிருக்காங்க பாருங்கள். அது மாதிரி டென்ட் போட்டுக்கணும். இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, இங்கே ஒருத்தவங்க டென்ட் போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம டென்ட் போட்டோன்னே நான் காட்டுறேன். இந்த பாக்ஸில் வந்து ஃபுட்டு வைக்கிறேன். ஏன்னா நான் சொன்னேன்னா கரடி வரும்னு சொன்னேன்ல, அதனால் வந்து இந்த திறந்து நம்மளுக்கு ஏதாவது வாசனையான ஃபுட்டு ஏதாவது இருந்ததுன்னா இதில் வச்சிடணும். ஸோ வந்து சேஃபாக இருக்கும். ஃபாரஸ்ட்டு தானே, எந்த அனிமலும் வந்து சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது, ஃபயர் பிட்டெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் வந்து ஆக்டிவாக இருக்கும் போது காமிக்கிறேன். கேட்டிங்களாப்பா? ஏன்னா யார் வராங்க? அதுக்குள்ளே பாருங்க பசங்களாம் எங்கே போயிட்டாங்க. கார்லேருந்து எல்லாத்தையும் அன்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே நாங்கள் வந்து இங்கே டென்ட் போடலான்னு பிளானு. பார்க்கலாம். இதுதான் நம்மளோட கேம்ப் ஏரியான்னு சொன்னால் நான் நம்மளுக்கு அலாட் பண்ணியிருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்குது, நல்லா இருக்குது, ஓகே தான், நீட்டாக இருக்குது. அப்புறம் இங்கே வந்து தண்ணி பைப்பெல்லாம் இருக்குது, சூப்பர். ட்ராஷ் கேன்ஸு, இங்கே கூட ஒரு தண்ணி இருக்குது. இதில் தான் எங்களோட பெட்ஷீட் எல்லாம் இருக்குது, பெட்ஷீட்டு தலைகாணியெல்லாம். காரில் எல்லாத்தையும் வந்து அன்லோட் பண்ணிட்டோம் நாங்கள். இப்போ போய் 2 காரு வந்து பார்க் பண்ண போகிறாங்க மேலே. இங்கே தான் அந்த கார் தெரியுது பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து பார்க் பண்ணணும். டாடா. இதுதான் நாங்கள் இருக்க போகிற இடம். நல்லா இருக்குதா? சுற்றி காடு. கேர்ள்ஸ் வந்து அங்கே டென்ட்டு செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து நாங்கள் பண்ணணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் லஞ்சே சாப்பிடல. சிக்ஃபில்லேருந்து வாங்கிட்டு வந்தோம். நைட்டுக்கு பிரியாணி வச்சுருக்கேன், லஞ்சே சாப்பிடல. இது வேஸ்ட்டாக போயிடும் இது. அதனால் இப்போ வந்து இதை சாப்பிட்டுட்டு டின்னர் வந்து எல்லோரும் வந்ததுக்கப்புறம் தான், எல்லோரும் வந்து டென்ட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் பயங்கர டயர்டாக இருக்கும், அப்போ சாப்பிட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ இது சாப்பிட போகிறேன். பார்க் பண்ணிவிட்டு குறுக்கு சைடில் இதை எடுத்துகிட்டு வராங்க பாருங்க சேரெல்லாம். மேட்டம் எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நான் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். 2வது ஃபேமிலியும் வந்துட்டாங்க. இவங்க ஷாலினி, அது மாமா. இவங்க வந்து இப்ப பாக்குறாங்க எந்த இடத்துல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நல்ல, இந்த கிரவுண்ட் நல்ல பெருசா இருக்குது. இந்த இடம் ஃபுல்லா நம்மளுக்கு தானா, பாத்துக்கங்களேன். சூப்பர் இல்ல? இது கேர்ள்ஸோட கேவா, அவங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க. ஹாய். இது வந்து நாங்க இங்க வந்து டென்ட் செட் பண்ண போறோம். நீட் ஹெல்ப் ஆதி? வரேன் 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 வரேன். இதுலயா? இதுக்குள்ளயா? அந்த பெக்கு அந்த. ஓ, இது இல்லையா? ஓகே. நல்லா இருக்கா டென்ட்? இனிமேதான் பெட் எல்லாம் உள்ள போடணும். குட்டி டென்ட் தான். அங்க பாருங்க, அடுத்த ஃபேமிலி வந்துட்டாங்க. அவங்க அங்கே டென்ட் போட போறாங்க. ஹாய் சிஜி. ஹாய். ஹாய்டா. ஹாய்டா. இங்க ஒரு டென்ட் ரெடி ஆகுது.
இங்க விஐபி வந்துட்டார் பாருங்க. ஏ என்ட்ரன்ஸ்லயே போட்டீங்களா? கரடி வந்தா என்கிட்ட தானே ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கு தான் உங்களுக்கு அது வேணும். சாமிஜி வந்துட்டாரு. இன்னைக்கு ஃபுல்லா பஜனை தான். பஜனை தான் ஆரம்பிச்சிருக்கா பஜனை. வேற யார்? ஃபுல்லா நமக்கு பெரிய கிரவுண்ட் சூப்பரா இருக்கு. இது எடுத்துட்டு வரணுமா? வேணும். விளையாட ஆரம்பிக்கணும். அது அவர் கரடி அடிக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்காரு. பக்கத்துல எனக்கு வச்சிருக்கேன். யாரை அடிப்பேன்னு சொல்ல முடியாது நைட்டு. இன்னைக்கு வந்து கரடி சிவபூஜையில கரடி வரும்போது அடிப்பேன். ஹாய் சந்தோஷ். அடிச்சிருவேன். வாங்க வாங்க. எங்க? உங்களுக்குதான் முதல்ல கட்டி பிடிச்சானுங்க. சரியா பிடிக்கல. எங்க வேணா எடுத்துங்க, சும்மா சொன்னோம். ஹெல்ப் பண்ணிட்டியா? செட் பண்ணிட்டு வரேன் இங்கிட்டு. அவங்க வந்து எடுத்து வராங்க செட் பண்ற மாதிரி. வீடியோ எடுக்க வராங்க அவங்க செட் பண்ற மாதிரி நடப்பல. ஒரு ஷாலோ ஃபிஷ் அது இங்க சூப்பர் செட் பண்ணிட்டாங்க. பெரிய டென்ட் இது. இப்படி தூக்குனோம்னா டென்ட் வந்துரும் பாருங்க. அவ்வளவுதான். நல்லா இருக்கா வீடு? சூப்பரா இருக்கு. பால் காய்க்கும் போது கூப்பிடுவோம். ஆனா இந்த பாலுக்கு பதிலா டீ. யூடியூப் நம்ம வந்து டென்ட் செட் பண்ணா இங்க பசங்க பாருங்க வாலிபால் நெட் அழகா செட் பண்ணியிருக்கிறாங்க. பாட்டு செட் பண்ணியாச்சு. இங்க பாருங்க டீ எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஐயோ காப்பிரைட் வருமே. நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிறேன். கேர்ள்ஸ் என்ன அழகா செட் பண்ணிக்கிறாங்க பாருங்க. வல்லவனுக்கு புல்லு மாயுதம் பாருங்க. காலாலே பம்ப் பண்றாரு. அதுவும் ஏறுது வேற. சூப்பர்ல. நைஸ். படுத்து பார்க்குறான் பாருங்க. டூ டேஸ் இதான் ரூம். நெட்டு கட்டி முடிச்சுட்டு பசங்கள்லாம் வாலிபால் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சன் செட் ஆயிரும், அப்புறம் இருட்டாயிரும். ஸோ அது வரையில் விளையாடலாம் சொல்லிட்டு விளையாடுறாங்க. ஒவ்வொருத்தங்களாம் வர வர எல்லோரும் வந்து சேர்ந்து ஹெல்ப் பண்ணி ஒரு விளையாட்டு டென்ட் எல்லாம் முடித்தோம். இங்கே பாருங்கள் நெய்பர்ஸ் பக்கத்தில் சேர் போட்டுட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. குளிருதுன்ட்டு ஃபயர் ஒர்க்ஸ் போடுறாங்க. ஃபயர் அது பேர் என்னடா? ஃபயர் வுட்டு போடுறாங்க. கேம்பிங் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. ஸோ கேக் வாங்கிட்டு போய் அங்கேயே வச்சு வெயிட். எங்கே போனாலும் நம்மளுக்கு இந்த சமையலும் க்ளீனிங்கும் முடியவே முடியாது போல இருக்குது. அங்கேயும் நைட்டு டின்னருக்கு சாப்பிட்ட பாத்திரங்களை எல்லாம் விளக்கி வச்சுட்டு இருந்தோம். எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணோம். நல்லா தான் இருந்தது. எல்லாருக்கும் குட் மார்னிங். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். இப்போ தான் நான் எழுந்திரிச்சேன். தப்பாக நினைக்காதீங்க. சரி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உமா எழுந்திரிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் எழுந்திரிச்சிருக்கிறாங்க. ஒரு 4-5 பேர் எழுந்திரிச்சிருக்கோம். குட் மார்னிங் மாமா. நல்லா தூங்குனீங்களா? ஏதோ கொருன்னு சவுண்டு கேட்டுச்சு. பேரா அது காலையில்? ஆள் இல்லை மாமா. ஒரு மாதிரி பறவை மாதிரி கத்துனுச்சு. பறவையா அது பேரான்னு தெரியல. கரெக்டா பாருங்க. வீடியோக்காக கரெக்டா முண்டாசெல்லாம் கட்டிட்டாரு. அவர் எதுவுமே பண்ணல. பால் கூட திறந்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. மாமா வந்து இங்க காஃபி போட்டுட்டு இருக்கிறாங்க. பெரிய வேலை செஞ்சல. ஐயோ கை வலிக்க போகுது. பாதி பாலை வச்சிருந்தோம். காஃபி ரெடி ஆயிடுச்சு. எப்படி செந்தில் காஃபி? இன்னும் குடிக்கலையா? சுட போகுது. செமையா இருக்குதாமா. காஃபி சூப்பரா இருக்குது. குட்டீஸ் எல்லாம் வந்து எக் கிராக் பண்ணி மிக்ஸ் பண்றாங்க.
ஷாலினி என்ன பண்றீங்க? பரீட்டோக்கு ஆனியன் grill பண்றோம். ஓகே. பொங்கலுக்கு வந்து வச்சிட்டோம் இங்க. அடுத்து வந்து இவங்க சாம்பாருக்கு அலக்குறாங்க. தக்காளி வெட்டுறதுக்கு ஸ்லீவ் எல்லாம் உருட்டி விடுறாங்க பாருங்க. ஒன்றும் ஆகாது, கட் பண்ணு. அவ்வளோதான். எவ்வளோ பெரிய குக்கா தக்காளி கட் பண்ணும்போது இருக்கிறீங்க. இது சாம்பாருக்கு வெட்டுறாங்க. இந்த கத்திரிக்காய் இதெல்லாம் வீட்டில் காய்ச்சுது. சாம்பாருக்கு ரெடி பண்ணுறாங்க மகேஷ். காயெல்லாம் லாங் பீன்ஸ் இது அவங்க வீட்டில் வளர்ந்ததான். இது எதுக்கு போட போறீங்க இப்போ? தாய்க்கறிக்கா? சரி, ஓகே. இவங்க வந்து வெங்காயம் நான் கம்மியாக வாங்கிட்டேன் என்கிட்ட கோச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ எப்படி மதியானம் இதுக்கு இல்லை பார்பிக்யூக்கு வேணும், பார்பிக்யூ ஸ்கூல்ஸை குத்த வேணும், தாய்க்கறிக்கு வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு வந்து பருப்பு இது காமிக்கிறீங்களா? பருப்பு காய் எல்லாத்தையும் ஒன்றா வச்சிட்டோம். ஓகேயா? இப்படி தான் இருக்கும் கேம்பிங் சமையல்லாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் தாளிச்சு விட்டுக்கலாம். அவர் பாருங்க ஒவ்வொரு குச்சா எடுத்துட்டு வந்து எரிய வச்சுட்டு இருக்கிறாரு. This is for Pongal. This is enough for. Why you talking English? இன்னும் 2 பச்சை மிளகாய் போடுங்க. நிறைய இருக்கு மேடம். Sorry. We are all அப்படின்னு சொல்லிட்டு அதுவே இங்கிலீஷ்ல சொல்றீங்க. மாமா talking English. ஃப்ரை பண்ணனுமா ஃபீல் பண்ணாம ஃப்ரை பண்ணலாமா? பொட்டேட்டோ ஃபீல் பண்ணனும். அது இது இந்த தூள் நல்லது கிடையாது. ஏய் இதுல போடாதீங்கடா. எருமையா. ஃபீல் பண்ணி போடுங்க. எப்படி நாங்க பேசிக்கிறோம் பாத்தீங்களா? பண்ணலன்ட்டு பண்ணுவாங்க அவங்க. யாரு பண்ணனும் ஷாலினி? ஹலோ. காபி குடிச்சு பொட்டேட்டோ. அவர் இப்பதான் ஏஞ்சு வராரு. எவ்வளவு சண்டை வளர்க்குறாங்க பாருங்க. சண்டை இல்ல, ஹெல்ப். அண்ணன்ட்ட தானே கேட்க முடியும். அது வேற சொல்லிக்கிறது. வேக வைக்கிறீங்களா உருளைக்கிழங்கு? No, it's good. அடுத்து வந்து இதுலயே ஸ்கிராம்பிள்ட் எக் பண்றாங்க. இது எதுக்குடா எக்கு? எங்கடா வர்றா? பக்கத்து கேப்ல இருந்து வந்திருக்குது. தான் இந்த அடுப்பை எரிய வச்சிட்டு இருக்கிறாரு. அப்பல இருந்து ஒவ்வொரு கட்டையா போட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்றாங்க மத்தியானத்துக்கு. அடுத்து பாருங்க சிக்கன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளியில போட்டு சிக்கன் மட்டும் வீட்ல இருந்து மேரினேட் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. இல்ல கொஞ்ச நேரம் டீப் ஃப்ராஸ் பண்ணிக்கலாம். அது மூடி வச்சா ஆயிருமாம்மா. கேம்பிங்கில் வந்து அவுட்டோரில் வந்து சமைக்கிறதும் ஒரு நல்லா தான் இருக்கும். மார்னிங்கே எல்லா வேலையும் முடிச்சலாம் சொல்லிட்டு லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே பேரலாக பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா பொங்கலுக்கும் வந்து எல்லாம் தாளித்து வச்சிட்டோம். பொங்கல் குக்கரில் வச்சாச்சு. இது தாளித்து லாஸ்ட்டாக கொட்ட வேண்டியது தான். ஸோ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. அங்க போ. கீழே பாருங்க தண்ணி இருக்கா? சுத்தி விடுங்க அவ்வளவுதான். ஓகே. இந்த தர நான் இன்னொரு கரடி பாருங்க. ஏய் உப்பு இதுலயே போட்டு போறேன். என்ன இவ்ளோ போடுவா? சமாளி இல்ல போடுவா. சாலி இவ்ளோ போடுவா. சாலி சந்தோஷ் இதை எடு சந்தோஷ். இங்க ஃபோக்கஸ் பண்ணு. கொட்டுறேன் ரெடியா? என் கையில கொட்டிடாதீங்க. ஃபோக்கஸ் பண்ணிட்டு. குழம்பு பண்ணது மாமா, பொங்கல் பண்ணது மாமா. ஐயோ பொங்கல் கிண்டறது பண்ணதே வச்சுக்கலாம் மாமா. சரி என்ன மாத்திரலாம். அப்படியே இருக்கட்டும். சப்பாத்தி தூ காலி சப்பாத்தி போய். गाइस ப்ளீஸ் யூஸ் யுவர் பிளேட்ஸ் வைஸ்லி. ஓகே. கிட்ஸ்களோட லைன்ல நிக்கிற ஆளை பாருங்க. இது வந்து டோட்டிலா பண்ணிருக்காங்க. டோட்டிலா சீஸ் என்னது
ஓகே பிரேக்ஃபாஸ்ட் burrito அது ஓகேயா burrito ஓகே சீஸ் இருக்கு எக் இருக்கு இந்த பக்கம் வந்து இது பொட்டேட்டோ இருக்கு பொங்கல் பண்ணிட்டோம் இந்த பாருங்க சாம்பார் ஷாலினி எனக்கு டோட்டிலா பண்ணி கொடுத்துக்கிறாங்க சாப்பிட போறேன் மெதுவாடா வலிக்க போகுது மஷ்ரூமுக்கு அழகா ஒரு டென்ட் மாதிரி ஒரு இடம் இருக்குது இல்லை பாருங்க அமைதியாக வந்து சேர் போட்டு ஒருத்தர் படிச்சுட்டு இருக்கிறாரு இவங்க வந்து ஆக்சுவலி இதில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு ஒருத்தர் வந்து ஃபோன் எடுத்ததுக்கு அப்புறம் வேலை செய்கிறாரு அது நீங்களே வந்து கெஸ் பண்ணி கமெண்ட்ல போடுங்க பாருங்க நார்மலா வேலை செய்யறவங்க எப்படி பண்ணுவாங்க அமெரிக்காவின் சோக நிலை எங்க இருக்க வேண்டிய இல்ல பாத்தீங்கன்னா அந்த இது சொல்ற மாதிரி முகம்தான் வேலை செய்யுது ஒருத்தருக்கு ஒரு கம்பெனி சிஇஓ நைட்டுக்கு வந்து ஃபிஷ் வந்து மேரினேட் பண்றாங்க கிரில் போடுறதுக்கு இப்போ இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்க வந்து லேக்குக்கு போறோம் இல்ல ஷாலினி ஆமா லேக்குக்கு போறோம் மீனை பிடிக்க போறோம் லேக்லயே ஆமா ட்ரவுட் இருந்ததுன்னா அதையும் கிரில்ல ஏத்திடுவாங்க இங்க வந்து அங்க எல்லாரும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இவங்க வந்து நாங்க வந்து பார்த்தோம் ஜி ப்ரூஃப் இருக்கு ஜி வீடியோ இருக்குது ஜி வீடியோ இருக்குது ஆமா வந்து ரிலாக்ஸா வந்து கேம்ஸ் ஆடிட்டு இருக்கேன் போய் டீ போட்டு கொண்டு கார்ட்ஸ் விளாட்றதுல டயர்ட் ஆயிட்டீங்களா காய்கறி பண்றாங்க அது இஞ்சி பூண்டெல்லாம் இது பண்ணிட்டு காய்கறி பேஸ்ட் போடுறாங்க காய்கறி பண்ணிட்டு இருக்கோம் இவங்க தான் செஃப் இதுக்கு நான் வந்து அசிஸ்டன்ட் கிண்டு இல்லையா நீங்க பயந்த இல்ல உங்களோட மோசமான காடெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஏ இல்ல செந்தில் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நான் காட்சி வரதே விட்டுறேன் இந்த காடை வச்சுக்கிட்டு விஷாக்கு விளையாடுங்க விஷாக்கு விளையாடுங்க தைரியம் எல்லாம் பெரிய ஆளுங்க டிஃபென்சிவா தான் வரணும் நான் ஒரு யாரு நீங்க தான் அடுக்கிற வேலை மிச்சமா இருக்குமே ஒரு நிறைய கொடுத்து வச்சிருக்கோம் அதான் பிரச்சனையே இப்போ ஓட்டடுப்பு வாங்கிட்டு வந்துட்டு புது பண்ணி கொண்டு அடுப்பு மேல தூக்கி உட்கார வச்சிருவேன் அது குக்கர் டீ இப்போ வரும் நமக்கு டீ போட தரீங்க இல்ல பாரு ஓகே நம்ம டீ போடுவோமா நீனோட போற ஆமா அது பத்தாது பால் பத்தாது வேற ஏத்துவாங்க ஏன்னா இந்த ஒரு கேன் தான் பால் வாங்கணும் அது கொடுங்க வாயில சவுண்ட் மட்டும் தான் வேற ஒண்ணும் இங்க இல்ல இனிய உளவாக இன்னாத குரல் பல்லவனுக்கு பகிர்ந்து தருங்க ஏ அவர் டீ அவர் வேற மாதிரி போடுவாரு செல்லம்மை கொல்லாமை இந்த அம்மையை கொல்லுமை கொல்லுவே கொல்லுமே இது புது தெரியும் போட மாட்டவா என்னாருக்கு என்னாவை இந்த வாயை பரவாயில்ல மண்டை ரொம்ப காஞ்சிருக்கு உங்க முடி இது விழுந்துருச்சு அளவு போயிடுச்சா என்ன விழுந்துச்சு ஐயா சட்டி கறியா இருக்கு அவருக்கு யாரு சட்டி இது நம்ம சட்டியாது சொல்லி இருந்தா குறைச்சி வச்சிருப்பாரு பண்ற மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க எல்லாரும் ஃபீல் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க தண்ணியை ஒருத்தவங்க எடுத்து கொடுத்தாங்க இஞ்சி ஒருத்தவங்க எடுத்து கொடுத்தாங்க சரி ஓகே எல்லாமே பாலை எடுத்து குடுக்க வச்சு போட்டாரு டீ மணமகளே மணமகளே வா வா வலது காலை எடுத்து வைத்து மாப்பிள்ளைகள் பிடிச்சிருக்கு நாங்க அப்படியே எடுத்துக்கங்க எல்லாரும் வந்து பார்க்காம ஜாக் வந்து ராயல் சாக்ஸ் வந்து பார்க்காம 2 கார்டு ஸ்டிச் பண்ணணும் குயின் வந்து லுக் சாக்ஸ் 2 கார்டு பார்த்துட்டு எந்த வேணும்னு மறுபடியும் வைத்து நாங்கள் வந்து இந்த மலை மேலே ஏற போகிறோம் இதில் ஏற போகிறாங்க இந்த அம்மா ஏறிட்டாங்க பாருங்க அவங்க
இவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கான். நான் ஏற போகிறேன். மேலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கேன். இந்த ஸ்டீப்பு ஏறி இருக்கோம் பாருங்க. மேலே வந்துட்டோம். ஏறி இதில் வந்துருக்கோம். பின்னாடி திரும்பி பார்த்தா நான் விழுந்துருவேன். வெரி டேஞ்சர். உட்காந்தா வரேன். இறங்க, வீடியோல இருக்கீங்க. ஷூ போட்டு வரல, அதனால செருப்பு தூக்கி அங்க வீசிட்டு உட்காந்து போறேன். சாலி தள்ளிக்கமா. இப்ப பாருங்க செருப்பை கண்டுபிடிக்க பாப்போம். ஐயோ நானுமா என்னப்பா இப்படி இருக்கு, வழுக்குது. முன்னாடி தான் ரியாக்ஷன் தெரியுது. உசிரே போகுது நீ கொஞ்சம் சுளிக்கையில வர 90 டிகிரில இருக்குது. அப்படி வர கிராப் வாக் மாதிரி பண்ணுவோம். 2 காலை குத்த வச்சு கையில அப்படியே நடந்து வந்துடணும். ஒரு கால் அப்படியே இது நல்லா இருக்கு. இது பேர் என்ன? கிராப் வாக். கிராப் வாக் இல்லப்பா, பேக். இது எதாவது சொல்லுவாங்க கிராப் வாக். கிராப் நண்டு இப்படி தான் நடக்கும். ஒர்க் அவுட்ல இதெல்லாம் பண்ணுவோமா? இப்போ உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பண்றோம். ஒர்க் அவுட் பண்றதுனால தான் ஹெல்ப் பண்ணுது. ஆமா. இது மேல ஏறி இந்த லாக்ல இந்த இதுல ஏறி மேலே போயிட்டு அது வழியா அப்படி இறங்கி வரும். எவ்வளோ ஸ்டீப்பா இருக்கு. கரடி இருக்கு தெரியுதா? ஐயோ நம்மள தான் பாக்குது. இப்போ வந்து நம்ம எல்லாம் சமைச்செல்லாம் முடிச்சாச்சு. எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சிட்டோம். பேர் ஒன்று பார்த்தோம். இப்போ வந்து லேக்குக்கு போகிறோம். இங்கே ஒரு லேக் இருக்கு, அதில் போய் குளிக்க போகிறோம் எல்லாரும். இதில் தான் நாங்கள் குளிக்க போகிறோம். இப்போ சின்னப்ப தாசங்க மீன் பிடிக்க பாருங்க, கொடை எடுத்துட்டு வராங்க வெயில் படாமல் இருக்கிறதுக்கு. ஐ இதுல தான் போய் குளிக்க போறோம். நல்லா இருக்கா பாருங்க, சீனிக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு. நடுவுல கல் இருக்கு, ட்ரை பண்ணுவோம் அதுல போய் குளிக்கிறது. இங்க வந்து பசங்க ஃபிஷ்ஷிங் அதெல்லாம் எடுத்துட்டு ஆர்டர்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதுங்க பண்றாங்க. நம்ம அந்த சைட் போய் குளிக்கணும். அது எப்படிடா இருக்கு சில்லினுக்கா? ஓகே. இப்பதான் குளிச்சு முடிச்சுட்டு மேல வந்தோம். செம குளிர் தாங்கிவா. தண்ணியில இருக்கும்போது ஒன்றும் தெரியல, மேல வந்தோன்னா செம குளிர். இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு ஃப்ரை, சிக்கன் குழம்பு, தாய் ரெட் கறி பை ஷாலினி, ரசம் பை திஸ் ஷாலினி, எல்லா வேலையிலையும் இவங்க. அப்புறம் பொங்கல். இது என்னப்பா? அந்த தாய் ரெட் கறி ஃப்ரைட் ரைஸ். இங்கே பாருங்க, தாய்கறி பண்ணியிருக்கிறாங்க. நான் இன்னைக்கு வெஜிடேரியன், அதனால அது எடுத்தேன். சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன் ஜாஸ்மின் ரைஸும் தாய்கறியும். அவ்வளோ நல்லா இருக்கு. இது ஃபுல்லாக ஃபிஷ்ஷு, அது ஃபுல்லாக சிக்கன். வெஜிடேரியன் ரெடி ஆகிட்டு இருக்கு.
இதுதாம்மா ஃபிஷ் பிரவுனான மாதிரி இருக்கு. கௌரி கண்ணாடி போட்டுருங்க. உனக்கு எதனா கண்ணாடி நேத்திலேருந்து இவர் தான் நம்ம அடுப்பு எரிச்சு விடுறது. யாழ்வி நீங்க பாருங்க, குச்சியெல்லாம் வெளியிலேருந்து எடுத்துட்டு வந்து எரிய வைக்கிறாரு. கையை சுட்டுக்கிட்டாரு, அதனால ஊதிட்டு இருக்கிறாரு. ஷாலினி இங்க பாருங்க, மீன் கொஞ்சம் எடுத்திருக்கோம், சிக்கன் கொஞ்சம் எடுத்திருக்கோம். நீங்க என்ன சாப்பிடுறீங்க? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? சிக்கனை பார்த்து சொல்லுங்க. நீங்க பண்ணாங்க சொல்லுமா, நல்லா இருக்கா? எப்படி இருக்கு சொல்லுங்க. ஓகே தானே? ஃபிஷ் எல்லாமே எடுத்துலாம், ஒன்றும் அது கிடையாது இருக்கு. நம்ம எல்லாத்தையும் ஃபாயில் எடுத்துருவோம்டா. ஆமா கெட்டவாங்க எண்ணெய் அடிக்கும் போது தப்புன்னு தீ பிடிக்கும். இந்த மூணையும் மட்டும் வெஜிடேரியனுக்கு வந்து பன்னீர், சுக்கினி எல்லாம் கொஞ்சம் பெல் பெப்பர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மசாலா பண்றாங்க. கான் வேக வைக்கிறாங்க அந்த குக்கர்ல. ஓகே, பைனாப்பிள் போடுறாங்க. இன்னும் கொஞ்சம் டார்க்கான நான் காமிக்கிறேன். கவி வந்து கிரில் போடுறதுக்காக ஆரஞ்சு உரிக்கிறா. கிரில்லுக்காக வெஜ்ஜிக்கு பாருங்க என்ன அழகா ஸ்குவீஸ் பண்ணிருக்கிறாங்க. பாருங்க அழகா பண்ணிட்டு இருக்காங்க. இவர் தான் சிற்பி, எப்படி செதுக்குறாரு பாருங்க. டிசைன் போடுறாரு பாருங்க. பைனாப்பிள் நடுவுலையா சுத்தி வந்து வெஜ்ஜி ஸ்குவர்ஸ். எப்படி என்ன ஃபைலுங்க இது? இருந்தது கொண்டு வந்தேன். என்ன சாப்பிட்றீங்க? சிக்கன் சாப்பிட்றேன், ஸ்கியூவர் சாப்பிட்றேன். ஏதோ ஒன்றும் இல்லை, அது வந்து பன்னீர், ஆனியன், கேப்சிகம், சுக்கினி, திருப்பம் பன்னீர் அதே பேட்டர்ன்ல போகுது. ஓகே, சாப்பிட்டு பார்த்து சொல்லி எது நல்லா இருக்குன்னு. பன்னீர் வந்துச்சு. சூப்பரா இருக்கு. சிக்கன் நல்லா இருந்ததா? சூப்பர், என்ஜாய். நீ பார்த்து எடுக்கணும். அது ஓகே, ட்ரை பண்ணி பாரு. இன்னைக்கு நாங்கள் வெஜிடேரியன். இது நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு மேடம் நீங்க சின்னதாக கிடையாது. சூப்பராக இருக்கு. உங்களோட இருங்க பேசிட்டு இருக்கேன்னா மற்றவங்க கேட்கணும், நான் பேசுறது இது இருக்குது. பன்னீர் அல்டிமேட். ஸ்கியூவர்ஸ்லேருந்து அடுத்தது லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதில் பண்ணுறோம். இது வந்து லாஸ்ட் நாள். இன்னைக்கு எல்லாம் வந்து டென்ட் எல்லாம் எடுத்து ஏற கட்டிட்டு இருக்கோம். ஓகே,
கொஞ்சம் தான் போதும். ஓகே ஓகே பாப்பா. அப்போ அது கிடையாது. 1 2 இந்த பிளாக் இது 2 நாள் கழிச்சு போடுறேன். 2 நாள் லேட் எவ்வளவு வீடியோ இருக்குது பாருங்க. நல்லா எடிட் பண்ணி எல்லா வீடியோவையும் கொஞ்சம் ப்ரூஃப் ரீட் பண்ணி எல்லாம் அன்பேக்கிங் நடந்துட்டு இருக்கு. காலையில் 8 மணி. அவ்வளோதான். பைக்ல வந்து சாப்பாடு வைக்கணும். பாப்பா உன்னோட த்ரோ கொடுங்க. சரி போதுமா? பெரல்து டைலாக்ல எல்லாரும் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருவேன். எல்லாரும் கிளம்புற பாருங்க. எனக்கு கொஞ்சம் கிளிப்பா போடுறேன். இன்ஸ்டா ஏதாவது சொல்லுங்க தல. சூப்பராக இருந்துச்சுங்க. செமையாக என்ஜாய் பண்ணோம். 2 நைட்ஸு 3 டேஸு. அதனால் அவங்க தான் வாய்ஸ் போட போகிறாங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன் என்னோட ஆசைக்கு. கிரேட் அரேஞ்ச்மெண்ட்டு, கிரேட் கோஆர்டினேஷன், ஃபுட்டு செமையாக இருந்தது. ஆல் லேடிஸோட ஸ்பெஷலு. அது ஸ்பெஷலி இந்த கிளவி கறி, தாய்க்கறி, அந்த தாய்க்கறி சாப்பிட்டவங்க தான் பேசணும். இருந்தாலும் நான் பேசுகிறேன்னா அந்த அளவுக்கு அது பெருமையாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வந்து தாய்க்கறிலாம் ட்ரை பண்ணுங்கள் கேம்பிங் போனீங்கன்னா. மொத்தமாக எடிட் ஆயிடுச்சா? இவங்க வந்து இருங்க வலா வேலா ட்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு என்னது இந்தியன் எத்னிக் வேர் வந்து வச்சிருக்கிறாங்க. சாரீஸ், ஹாஃப் சாரீஸ், பட்டு பாவாடை, வேஷ்டி சட்டை, கிட்ஸ் கலெக்ஷன்ஸ், குர்தீஸ் எல்லாமே இதெல்லாம் ஓகே பிரீமியமா கிடைக்கும். அவங்களோட வந்து பிரைஸ் ஆன்லைன் வெப்சைட் வந்து நான் டேக் பண்றேன். பாருங்க போயிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. அவர் கொஞ்சம் கண்ணு தெரியல அவருக்கு பிரச்சனை. சின்ன பிள்ளைங்க வெயிட் பண்ற இடத்துல ஃபர்ஸ்ட் ஆளா நிக்கிறாங்க பாருங்க. இந்த டீயை வந்து ஒரு 1 மணி நேரமா ஒருத்தர் போட்டுருக்காரு. நான் டீ குடிக்கிறதுல நிலையில பார்த்தா அப்படியே ஸ்ட்ரா போட்டு நான் உரியணும் போல இருக்கு. நல்லா இருக்கு. அது பாலாட வச்சு தான் ஊத்தணும் போல இருக்கு. அது எதுக்குமா இத்தனை வாட்டி திருப்பி போடுறேன்? அது உள்ள வேகல கருகிச்சுன்னு நினைக்கிறேன். அடுப்பு அதிகமா எரியுது. இப்படிதான் எடுக்க முடியுது. ஓகே. இங்க ஒரு அறிஞர் புதுசா ஒரு டீ கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனியன் டீ. ஆஃப் பண்ணு. வெடிக்குமான்னு பார்த்தேன். பாருங்க இப்போ எல்லாம் நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். எல்லாம் திரும்ப ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரியே இருக்கு பாருங்க. எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம். எல்லாரும் ரெடியாக இருக்கோம். ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா காரும் லோட் பண்ணாச்சு. ட்ராஷ் இங்கே வச்சிடணும். அவங்க எடுத்துக்குவாங்க. எல்லாமே ஒரு பாத்துறீங்க. எல்லாம் கிளம்புறோம் நாங்க வந்த அன்னைக்கு இவருக்கு பர்த்டே. இது யாரு கொடுத்தா அவங்களுக்கு? ஆல் லேடிஸ் ஐ கெஸ். ஓ ஆல் லேடிஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். இங்க உள்ள கொஞ்சம் இங்க உள்ள கீழே இருக்குங்க. இங்க உள்ள திங்ஸை வச்சே இவங்க பண்ணிருக்காங்க பாருங்க. சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க வேற இருக்குது பாருங்க. அதான் ட்ராஷை தேடிட்டு பாவம் ஆசையா இருக்கு எனக்கு. போயிட்டே இருக்காதம்மா இங்கே போல. நான் இப்ப திருப்பிக்கிறேன். நம்மளதான் பாக்குறாங்க. நான் உங்ககிட்ட வரலடா. என்ஜாய் பண்ணுடா. ஆனா சேஃபா இருடா.